இந்த காலவழியிலும் தொடர்ந்து நான் கடந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனத்தையே மையமாய் வைத்து இந்த வசனத்தின் இன்னொரு பகுதியை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். அவர் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரகாசமடைந்தார்கள். அந்த ஒரு வார்த்தையை தான் இந்த காலவழியிலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் என் உள்ளத்தில் வைத்தார். பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தரும்படி விரும்புகிறார். பிரைட் ஃபியூச்சர், நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒளிமயமான ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கட்டிடும்படியாக விரும்புகிறார். நாம் வாழ்கிற உலகத்தின் நிலைமை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது நாம் இருக்கிற நாட்கள் எப்படிப்பட்ட காலம், 60ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே வாசிக்கிறோம். ஏசாயா 60:2 வாசிக்கும் பொழுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்கள் என்ன செய்யும்? மூடும். இருள் மூடிக்கொண்டிருக்கிற ஒரு காலம், அந்தகாரம் ஜனங்களை அப்படியே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட காலத்தை தரும்படி விரும்புகிறார்? சத்தமா சொல்லுங்க. அப்போ பிரகாசமான நாட்கள். இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்து எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு என்று தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், வேதத்தில் சொன்ன வார்த்தைப்படி இருள் பூமி என்ன செய்யாங்க? மூடிக்கொண்டிருக்கிறது. காருள் மூடும். ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தேவன் தரும்படியாய் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிற வாசிங்க. யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வார்த்தை. ரொம்ப அருமையான வார்த்தை. அந்த எந்த மனிதன் அப்படின்னு போடும் பொழுது ஒவ்வொருவரையும் நம்மளை உள்ளடக்கிறது. பணம் இருக்கோ இல்லையோ, திறமை இருக்கோ இல்லையோ, தாளந்து இருக்கோ இல்லையோ, ஏன்னா பல நேரங்களில் நம்ம பேக்ரவுண்டை யோசிக்கிறோம். ஒரு காரியத்தை யோசித்த உடனே எனக்கு பின்னணியா சரியா இல்லை, எனக்கு போதுமான சேமிப்பு இல்லை, பல காரியம் இல்லை, நான் எப்படி இருக்க போகிறேன், எப்படி எனக்கு வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது எந்த மனிதனையும் அவர் என்ன செய்ய முடியும்? அப்போ உங்களை பிரகாசிக்க பண்ண முடியுமா? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முடியும். எந்த மனிதனையும், எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியும். அதை இந்த காலவெளியிலே விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் என்னை பிரகாசிக்க பண்ண முடியும். ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தேவன் தர முடியும். ஒரு பிரைட் ஃபியூச்சரை தேவன் தர முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எந்த மனிதனையும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால அந்நாள் சொல்லும் பொழுது சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்குள்ள அனுப்பிச்சாங்க, உட்கார வைக்கிறார். எங்கிருந்து தூக்கி? புழுதியிலிருந்து தூக்கி. யோசேப்பை ஜெயிலில் இருந்தால் சிங்காசனம் கொண்டு போனார். சிறைச்சாலையில் அடிமையாய் காணப்பட்டவன், அவனை கொண்டு போனார் ஆண்டவர். சிறை கைதி. அது தேவனால் கூடும். அதே நாம் ஆராதிக்கிற தேவனால ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வரப்போற நாட்டில் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கர்த்தர் கட்டிட முடியும். ஹல்லேலூயா. சொல்ல எது இருக்கோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. சேமிப்பு இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, சொத்து இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, எந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்க பண்ண முடியும். ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்குள்ளே தேவன் அவனை கொண்டு செல்ல முடியும். அதுக்காகத்தான் உலகத்தில் வந்தார். நமக்கு வாழ்வதற்கு அவர் சிலுவையில் மரித்தார். அவே இந்த காலவெளியில் விசுவாசிக்கணும். என்ன
எனக்கு அவர் ஒரு பிரகாசமான வாழ்க்கை நிச்சயம் தர முடியும். என்னை பிரகாசமாக இருக்க முடியும். இந்த இருள் நிறைந்த உலகத்தில் என்னை சுற்றிலும் இருள் அந்தகாரம் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே எனக்கு கர்த்தர் பிரகாசமுள்ள வாழ்க்கை தர முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். 118 சங்கீதம் 27 வசனத்தில் எழுதப்படுகிறது. வாசியுங்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற, யாரு பிரகாசிக்கிற தேவன்? சத்தமா சொல்லுங்க அப்போ. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். எல்லாத்தையும் வாயத்தோட சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன், அவர் என்ன நினைச்சு முடியும்? பிரகாசிக்க முடியும். அவே இன்னைக்கு உங்க நிலைமையை குறித்து இங்கே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க என்ன வேண்டாம். ஆண்டவர் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன். இருள் நிறைந்த உலகத்தில் காரில் சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் என்னை பிரகாசிக்க பண்ண முடியும். அவர்தான். தாளந்துகள் அல்ல. கொஞ்ச நாளைக்கு தாளந்தா சைன் பண்ணலாம். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல. பைபிள் வாஸ்தவம்னா 1 கொரிந்தியர்ல 15 அதிகாரத்தில் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய பாதையெல்லாம் பிரகாசமாக இருக்கு. வயசில் வாசிக்கும் பொழுது அந்த 1:15 அவர் மகிமையை குறித்து அவர் எழுதி கொண்டே வருகிறார். எழுதி வரும் பொழுது மரித்தோரின் உயிர்த்தலும் அப்படியே இருக்குன்னு சொல்றார். அப்ப அது மாத்திரமல்ல, நீதிமான்கள் பரலோகத்திலே சூரியனை போல நினைச்சுவார்கள், பிரகாசிப்பார்கள். பிரகாசிப்பார்கள். இங்கே மாத்திரமல்ல, மறுமையிலும் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை தேவன் தருகிறார். இந்த உலக வாழ்க்கை சொல்வது தற்காலிகமான ஒரு வாழ்க்கை, கொஞ்ச நாளைக்கு வாழ்றோம். இதுலயும் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தருகிறார். இது மாத்திரமல்ல, பரலோகத்திலையும் சூரியனை போல பிரகாசிக்க முடியாத நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற கர்த்தர் அவர்தான். கர்த்தரே நம்ம என்ன செய்ய பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அதை இந்த கால்வழியிலே நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும். சொல்ல போல நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, இந்த கால்வழியிலே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் என்னை பிரகாசிக்க பண்ண முடியும். அவர் என்னை பிரகாசிக்கிற தேவன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஏசாயா 54 அதிகாரம் 11 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வாசிக்க. 10 வசனத்தை கூட வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 54 10-11. சொல்லிட்டு சிறுமைப்பட்டவளே, பெருங்காய்ச்சல் அடிபட்டவளே, தேற்றமற்றவளே, எப்படி வைப்பேன்னு சொல்றாரு? பிரகாசிக்க முடி வைத்து. யாரு உங்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களை ஆற்றுவார் யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கலாம், பல இடங்களில் அடிபட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க பண்ண முடியும். அவர் என்ன ஆண்டவர் செய்வாரானா, நிச்சயமாக கர்த்தர் பிரகாசிக்க பண்ண முடியும். பிரகாசிக்க பண்ண முடியும். இந்த உலகத்தில் யோவான் ஸ்நானை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை வாசிக்க. யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 35 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பிரகாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு என்ன செய்வோம்? ஆசீர்வாதமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருப்போம். அவே இந்த கால் விளைவே சொன்னபோல வேற எந்த பின்னணியும் வேண்டாம், எந்த காரியம் இல்லை. கர்த்தர் தாமே என்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இருக்கிற இடத்துல, இருக்கிற நிலைமையில, இருக்கிற சூழ்நிலையில
சொல்லலாம், நீங்கள் சொன்னது போல அந்தகாரம் போல இருக்கலாம், கடினமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஜனங்களை காரில் மூடுது, அந்தகாரம் மூடுது. ஆனால் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை விசுவாசிப்போம். அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த மனுஷனையும் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனை பிரகாசிக்க பண்ண முடியும். அவர் என்னை பிரகாசிக்க பண்ண முடியும் என்று உறுதியாக விசுவாசிப்போம். அதே நேரத்தில் ஆண்டவனை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து சில வசனங்களை வேகமாய் சுட்டி காட்ட முடிய விரும்புகிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தரும்பொழுது நான் வாக்குத்தத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வதல்ல, ஆனால் அதற்குரிய நிபந்தனைகள் என்ன, அதை குறித்து வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் அதை எப்படி செய்வார் என்பதை நான் யோசித்து பார்ப்பதுண்டு, ஆராய்ந்து பார்ப்பதுண்டு. அவை வெறும் வாக்குத்தத்தை மாத்திரம் தூக்கி போறதில்லை. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அவை கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ண முடியும், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும். ஆனால் தேவன் என்னை பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் யாரை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்பதை வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வோமானால் தேசத்தில் காரில் மூடட்டும், இருள் மூடட்டும், இந்த உலகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட விட மாட்டார். நாட்டில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்து. அப்ப தேவ சமூகத்தில் சில கூட்டம் எப்படி வரப்போகுதுன்னு அர்த்தம் சொல்லுங்க. எப்படி வரப்போகுது? வெட்கப்பட போகுது. உண்மையான வார்த்தை. வெட்கத்தோட இல்லை. நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான ஆமென் கர்த்தரா இயேசுவே வாரும் என்று எதிர்கொண்டு அழைக்கத்தக்கதான விதத்திலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கையாய் மாற்றப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் இந்த பூலோக வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ அதை குறித்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க போகிறது. யாத்ராமதி புத்தகம் 34 அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யாத்ராமதி 34 அதிகாரம் 28, 29, 30. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனையாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலியிடினான். மோசே சாட்சி பலிகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோடே அவர் பேசினாலே அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். 35 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். இன்னைக்கு வெளியே வரும்பொழுது அநேகர் கல்யாண வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லா கிரீமியும் போட்டு நல்லா நினைச்சாங்க போகிறாங்க. இன்னைக்கு பியூட்டி பார்லருக்கு போய் முகமே மாறி போச்சு. சில கல்யாண பொண்ணை பார்த்தா வீட்டில் பார்த்த பொண்ணு வேற, மேடையில் உட்காந்துருக்கிற பொண்ணு வேற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி ஆக்கிடுறான். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அந்த பிரகாசம் இல்லை, இது மோசையுடைய பிரகாசம். கர்த்தரோட இருந்தான். அந்த வார்த்தை நான் படிக்கும்போது ரொம்ப என்ன ஆழமாய் அது உணர்த்துறது. நான் ஆட்டோம் எப்படி எங்கே இருந்தானா சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தரோட இருந்தான். எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால தான் கீழே வரும்போது பார்த்தா அது மிகவும் எப்படி இருக்கிறது தான் பிரகாசம், பிரகாசம், பிரகாசம். கர்த்தரோடு இருந்ததினாலே ஆண்டவரோடு பேசினார், இவன் அவனோடு பேசினார். கீழே வந்தா ஜனங்கள் பார்த்தார்கள், ஜனங்களை கண்டார்கள்.
இப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக நம்ம மாறணும் அப்படின்னா நாம் யாரோடு கூட இருக்க வேண்டும்? சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தரோடு கூட இருக்கணும். இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு இருக்கிற நேரம் எவ்வளோ யோசிச்சு பாருங்களேன். சமையலறையில் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளோடு எவ்வளோ நேரத்தில் இருக்கிறீங்க? நண்பர்களோடு எவ்வளோ நேரத்தில் இருக்கிறோம்? உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனோடு எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க? ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரம் எவ்வளவு? சற்று யோசிச்சு பாருமா. அதை சற்று என்ன வேண்டிய அவசியம். ஆண்டவரோடு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட அது ரொம்ப அதிகமான நேரமாக இருக்குது. ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு நினச்சிட்டோம்னா நம்முடைய வேலைகள், கர்த்தர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், இது குறித்து நம்ம குறை சொல்ல மாட்டோம். அதனால தான் முடியலை அப்படி சாக்கு சொல்ல மாட்டோம். எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவனோடு நாம் இருக்கிற நேரம் எவ்வளவு நேரத்தை இருக்கிறோம். நீ வரப்போகிற நாட்களில் நான் சொல்வதில்லை, இருள் மூடிக்கொண்டிருக்கிறது, காரிருள் தேசத்தை மூடுகிறது, இன்னதைவா தான் மூடப்போகிறது. ஆனால் அதன் மத்தியிலே நான் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை செய்ய வேணும்னா, கர்த்தரை பிரகாசிக்க பண்ணா நம்ம என்ன செய்ய? யாரோடு கூட இருக்க வேண்டும்? அவரோடு கூட இருக்கணும். எவ்வளோ நேரம் அன்னைக்கு பேதுரு, யாக்கோபு அவரை குறித்து வாசிக்கும் பொழுது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு ஆண்டவரோடு என்ன செய்தாங்கன்னா பின்னி நினைச்சாங்க, தனித்திருந்தாங்க. ஆண்டவரில் தனித்திருந்தாங்க. அப்போ ஆண்டவரோடு கூட இருக்காங்க. யுத்தம் பண்ண அக்கறைப்படுத்த வேண்டும். நம்முடைய வேலை, நம்முடைய காரியம், ப்ரையாரிட்டிஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியணும். நான் சொல்கிறேன், இந்த நாட்கள் நம்ம தீர்மானம். நம்முடைய படிப்புகளோ தாளந்துகளோ நமக்குள்ள ஏற்குள்ள காரியங்களோ எல்லாம் தேவை, அது முயற்சி தேவை. ஆனால் அதனால் மாத்திரம் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள போக முடியாது. தேவன் தான் நம்மை பிரகாசி பண்ணுகிற கர்த்தர். ஆகவே ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரத்தை வீணான நேரம் என்று நினைக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். செல்போனை கொண்டு தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காரு, அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு. ஆண்டவரை தான் விரும்புகிறார். சீஷலை தெரிந்து கொள்ளும் பொழுதே அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. நம்மை நாமே ஆராய்ந்து பாரு. எவ்வளவு நேரம் ஆண்டவர், எவ்வளோ காரியம் செலவழிக்கிறோம், எவ்வளோ காரியங்களோட நேரத்தை மணிக்கணக்காக போகிறோம். சார் டிவியில் கிரிக்கெட் ஆரம்பிச்சான்னு சொன்னால் சாப்பாடு வேணாம், வேண்டாம், எதுதான் முன்னால் நிற்கணும், கிரிக்கெட் தான் நின்றுட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரிசல்ட்டை பார்க்கணுமா? ரிசல்ட்டை பார்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? யோசிச்சு பாருங்க. ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது சீரியல் ஓடுற நேரம் போல் தெரியுது. நான் போனோடனே வேறு வழியில் மாப்பிட்டாங்க. அவங்க பார்த்தா படம் என்ன அது முடிவு, அது என்ன முடிய போகுது, அந்நேரத்தில் பாசு போயிட்டாரு. போச்சே. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம் கர்த்தரோட, எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம். ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. உலகத்தின் காரியம் எது பிரயோஜனமாக இல்லை. நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தருவக்கூடிய காரியங்களில் ஏன் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கக்கூடாது? தாவீது சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் ராஜாவாக இருக்கும்போது சரி, ஆடுகளை மேய்க்கும்போது சரி, அவன் ஆசையெல்லாம் என்னென்னா ஆண்டவரோடு என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த ஒரு வாஞ்சை தான். பல சங்கீதம் வாசிக்கிறோம். நான் எப்பயும் சொல்லுவேன், 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிங்க சொன்ன 3ஆம் வசனத்தை 2ஆம் வசனமா 42 வாசிங்க. அப்போ
நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில். ஏன்னா அவ்வளவு வேலை. இன்னைக்கு நமக்கு ஒத்த பிள்ளை வச்சுக்கிட்டு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை தான், இதை வச்சுக்கிட்டு எனக்கு நேரம் பத்தலன்றோம், நேரம் போலன்னு சொல்றோம். மாமனார் கிடையாது, மாமியார் கிடையாது, யாரும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு அவனுக்கு 12 கோத்திரம். யோசிச்சு பாருங்க, 12 இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தை அவன் நியாயம் விசாரிக்கணும். இன்னைக்கு மாதிரி உள்ள தொடர்பு சாதனங்கள் ஒன்றும் என்ன செய்யல, இல்லை, எதுவுமே கிடையாது. அதன் மத்தியில் அவனுக்கு என்ன, எப்போ ஒரு பிரேக் கிடைக்கும், நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காந்துவேன், அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். அந்த வாஞ்சை, நீங்க அந்த ஆசை இல்லைன்னா ஆண்டோட கேளுங்க. ஆசையை தாங்க ஆண்டவரே. இருக்கு இந்த கடைசி நாட்களில் தேவனுக்குள்ள வாசைகள் எடுபட்டு போகிற ஒரு காலம், மங்கி போகிற ஒரு நாள். வேண்டாம், நமக்குள்ள ஆண்டவரை கேட்ப, ஆண்டவரே இன்னும் அந்த ஆசை எனக்குள்ள பெருகன ஆண்டவரே. சங்கீதத்தினை வாசைன்னு சொன்னா இன்னும் 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 அப்படின்ற வார்த்தையை நீங்க அதிகமா பார்க்கலாம். was not satisfied, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் திருப்தி அடையவில்லை, இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. 2 பாட்டு பாடிட்டேன், 2 ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், நோ, இன்னும் இன்னும். அதான் தேவனோடு நெருங்கி இருக்கத்தக்கதாக வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சை. சங்கீதங்களை, பல சங்கீதங்களை மேற்கோள் காட்டி பேச முடியும். நான் அடுத்துள்ள பகுதிக்கு நான் போக விரும்புறதுனால 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நான் சொல்றேன் பாருங்க. அவருடைய ஆசை, அவருடைய வாஞ்சை சொல்லும் பொழுது வாசிக்கிறோம். வாசிங்க பார்ப்போம். அவைகள் என்னை நடத்தி எங்க கொண்டு போன்னு சொல்றேன், ஆலயத்தை நேரம் ஆண்டவரே, அங்க என்ன கொண்டு போட்டோம் அப்பா, வேற எங்க இல்ல, உயர்வுக்கு அல்ல, ஒரு மேன்மைக்கு அல்ல, புகழுக்கு அல்ல, உங்க ஆலயத்தை எனக்கு கொண்டு போட்டும், ஆலயத்தை கொண்டு போட்டும், அங்க போயிருக்கணும் ஆண்டவரே, அங்க போயிருக்கணும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை இந்த காலவெளியிலே நம்முடைய சமூகத்தில் தேவனோடு இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை வரட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அவர்கிட்ட போய் குடியிருக்க என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். ஆனால் சரீரத்தில் இருக்க உங்களுக்கு கொஞ்சம் நாளாக இருக்கிறேன், எனக்கு ஆசை நான் அவரோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். ஆரம்பத்தில் ஆதி 5ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். ஏனோக்கை குறித்து, ஏனோக்கு தேவனோடு என்ன செய்தானா, சஞ்சரித்தான். குடும்பம் இருந்துச்சா, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருந்தார்கள். கீழே வாசிங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தான், குடும்பம் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற மிக்சி இருந்துச்சா, வாஷிங் மிஷின் இருந்துச்சா? அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் 365 வருஷம் வாழ்ந்தாலும் 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்தானா. How it is possible? எப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோடு இருந்தான், நோவா ஆண்டவரோடு நடந்தான் இருக்கு. இவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல எந்த வசதியும் இல்லை, எந்த காரியம் கிடையாது. அந்த நாட்டில் வாழ்ந்தவர்களே தன்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்தார்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார்கள், எல்லாம் செய்தாங்க. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவரோடு கூட செய்தார்கள், நடந்தார்கள், இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம எல்லா காரியமும் இருக்கு, அப்படிதானா? சகல காரியம் இருக்கு, எல்லா காரியத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கு. மாவாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இன்ஸ்டண்டாக மாவு கிடைக்குது, அப்படிதானா? சட்னி கூட வேண்டிய அவசியம் இல்லை, அதே கடையில் வாங்கிட்டு வந்துடலாம். அது வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் இருந்துகிட்டே ஆர்டர் பண்ணால் போது, வீட்டு வாசலுக்கு என்ன செய்து வந்து சேருது. இவ்வளோ வசதி வச்சுக்கிட்டு ஆண்டவரோடு இருக்க முடியல. எத்தனை சாக்கு போக சொல்கிறோம், எத்தனை காரியங்களை சொல்லுகிறோம். அன்பான கர்த்தருடைய இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையாய் நான் சொல்லுகிற ஒரு காரியம் தான், தேவனோடு இருக்கிற நேரத்தை வீணான நேரம் என்று நினைப்பீர்களானால் நீங்கள் வீணாக போய் விடுவீர்கள். திருப்பி கூட எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை வீணான நேரம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமனை வாழ்க்கையிலும் நாம் பிரகாசமான ஒரு வாழ்க்கை உடையவளாக இருக்கணும்.
தேவனை தேடுங்க. இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. தேவனோடு கூட இருக்குன்னா என்னன்றதை கொஞ்சம் விலைக்கு சொல்லு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29 வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி என்ன செய்து இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. முந்தின பகுதியிலே மோசேயை குறித்து பார்த்தோம், இதுல இயேசுவை பற்றி வாசிக்கிறோம். இயேசு ஜெபம் பண்ணும்படிக்காகவே எங்க போனாராம்? மலைக்கு போனார். குடும்பமா நம்ம பல இடத்துக்கு போறோம், அப்படிதானா? டூர் போறோம், எக்ஸிபிஷன் போறோம், பார்க்குக்கு போறோம். குடும்பமா என்ன பாடுபட்டாலும் குடும்பமா ஜெபிக்கும்படி எங்கேயாவது போறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு ஜெபிக்கும்படியாக பர்பஸ் என்ன? ஜெபிக்கும்படியாக மலை போனார். நீ பல காரியத்தை செய்யறோம், நான் ஜெபிக்கிறதுக்காக நம்ம யோசிக்கிறது. சரி, இந்த ஒரு நாள் அங்க போய் யாரும் இல்லாத இடம் இருக்கு, வாங்க குடும்பமா போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். நல்ல காரியம். யோசிச்சு பாருங்க, அந்த இன்டென்ஷன் கர்த்தர் பார்க்கிறார் அல்லவா? அப்ப இங்க பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படனா ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுகையில் ஜெபிக்க 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 ஜெபிக்கதான் நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறும்? பிரகாசமாய் மாறும். அப்ப தேவனோடு கூட இருக்கிறதுனா ஒரு பகுதி என்னன்னா, ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்கணும். நான் கை வைத்த சொல்லல. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் தனி ஜெபம் பண்றீங்க அப்படின்னு கை வைத்தச்சுன்னா எத்தனை பேர் வைத்தேன்னு தெரியாது. தனி ஜெபம்னா அந்த படுக்கையில முழங்கால போட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை சொல்லலை. ஜெபத்தில் அப்படியே 4 கால் பாய்ச்சல்ல சிலர் எந்திரிச்ச உடனே வேற வழி இல்லாமல் அவனுக்குள்ள ஒரு முட்டை போட்டு 4 சோத்திரம் சொல்லிட்டு அதை சொல்லலை. ஒரு நாளில் நேரம் எடுத்து தனியாக தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? ஜெபம் இல்லையானால் விசுவாசின் வாழ்க்கை செத்த வாழ்க்கை. நீ ஒருவேளை ஆலயத்துக்கு வரலாம், பாடலாம், காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உள்ளான ஜீவியம் செத்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக. ஏன் அப்படின்னா, இந்த சுவாசம், நாசிலே சுவாசம் இந்த சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஜெபம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியம். தனி ஜெபம் பண்றதில்ல, சில குடும்ப ஜெபமும் கிடையாது, சபை ஜெபமும் கிடையாது. நீ என்ன விசுவாசி? எப்படி பரலோகம் போக முடியும்? பரலோகம் போறதே மறந்துடணும். சர்ச்சை வர ஒரு டென்ட் டைம் நேராக போக்கு சிலர் இல்லை கேட்பார், பாஸ் கேட்பார், அதனால் எட்டி பார்த்து வந்துடுவோம். அதனால தான் ஆரம்பிச்ச பற வர்றது முடிஞ்ச உடனே ஓடிடுது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் கட்டாயம் அவசியம். இயேசுவுக்கே ஜெபம் அவசியமாக இருந்திருக்குமானால் எனக்கும் உங்களுக்கும் ஜெபம் மிக 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 முக்கியம். அது இந்த கடைசி நாட்களில் பல உபதேசங்கள், நவீன உபதேசம் வருது. பல காரியங்கள் நீ பிசாசுக்கு தெரியும், எல்லா காரியத்தையும் செய்ய விட்டுருவான், ஜெபிக்க விட மாட்டான். காரணம், நீங்க முழங்கால போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெயம் வந்துடும். தானியேல் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தான், அவன் ஜெயமுள்ள ஒரு மனிதனாய் மாறினான். அவனுடைய வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கையை மாறினது பாபிலோன் தேசத்திலே. அது சாத்தானுக்கு தெரியும். ஆகவே அவன் ஜெபிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான். எல்லா வேலையும் செய்யலாம், சகல காரியம் செய்யலாம், என்னையும் சேர்த்து விடலாம், நான் ஊழியம் செய்யலாம், 24 மணி நேரம் பல பிரசங்கம் பண்ணலாம், ஓடலாம், ஆடலாம். இல்லை, ஒரு நாளில் ஆண்டவர் உணர்த்தினார், ஓடுற ஓட்டம் இல்லை, ஜெபம் தான் முக்கியம். அதனால் இன்னைக்கு எல்லாத்தையும் காட்டிலும் வாழ்க்கை தான் முக்கியம். தேவ சமூகத்தை உட்கார்ந்துருக்கிறது தான். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்காக உட்கார வேண்டும். உட்காருகிறேன், இன்னும் உட்கார திட்டமிடுகிறேன். அவசியம் இல்லாத காரியத்தை போறதில்லை. ஒரு காலத்தில் ஓடினேன், ஒரு நாட்கள் பசுமையிலே என்னை பார்க்க முடியாது. காலையிலேருந்து ராத்திரி வரை சில ஊழியர் இப்போ கேட்பாங்க, அந்த நாட்டில் எந்த ஊழியர் மீட்டிங்னாலும் சரி, எந்த கூட்டமானாலும் சரி, எதுவானாலும் சரி முன்னிட்டு செய்வேன். இப்போ சக்கப்பா என்ன பாச உங்களை பார்க்கவே முடியலன்னு நான் சொன்னேன், பசுமலைக்கு வந்தால் என்னை பார்க்கலான்னு சொல்லுவேன். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. காரணம், ஜெபத்தை குறித்து உணர்ந்ததுனாலே, ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டதுனாலே. செய்யாத ஒன்றை நீங்கள் செய்யுங்கள் என்று உங்களுக்கு போதிக்கவில்லை. செய்யணும், நேரத்தை எடுக்கணும், ஒதுக்கி வைக்கணும், தேவ சமூகத்தை ஜெபிக்கணும், குடும்பத்திற்காக கண்ணீர் சிந்தணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்.
புருஷனுக்காக, மனைவிக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து பாருங்க, உங்க குடும்பத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார் இல்லைன்னு பாருங்க. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் இயேசுவை ஜெபித்தார். ஜெபத்தை முக்கியப்படுத்தும். நேரம் கிடைக்கும் பொழுது கதவை போட்டுங்க, முழங்கால போட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. சபையின் ஜெபம் திடீரென்று உங்களுக்கு வரதில்லை. தெரியும் உங்களுக்கு, சனிக்கிழமை ஜெபம் தெரியும். சில நேரம் மாலை நேரங்கள் பைபிள் சொல்லிட்டா மாலை நேரம் ஜெபம் வைக்கிறேன்னு தெரியும். வியாழக்கிழமை சகோதரர் ஜெபம் தெரியும். ஏன் மற்ற காரியத்தை ஒதுக்கி வைத்து வரக்கூடாது? கல்யாணம்னா போகிறோமே, யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாணம் வருது, கூப்பிட வேணாம், எத்தனை மைல் தூரமாலாம் போவோம்ல, எத்தனை ஊருக்குனாலும் போகிறோம் கல்யாணத்துக்கு. அந்த நாளை குறித்து வைத்து கொண்டு டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி போகிறோம். ஜெபத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்கூடாது? நேரங்களை ஒதுக்கி தனிப்பட்ட முறையில் உங்களோடு நான் பேசுகிறேன். தனிப்பட்ட முறையில் உங்களை கேட்குறேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபம் ஒரு கடமையாக இருக்கா, அந்த ஜெபம் தேவனோடு பேசுகிற ஒன்றாக இருக்கா? நாட்களில் எவ்வளோ ஜெபத்தை கேட்டு, ஜெபத்து குறித்து கேட்டும் இன்னும் அல்லத்தட்டுவோமானால் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்ல வேண்டியதனுடைய கடமை, தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டியதனுடைய கடமை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுங்க, ஜெபிங்க. தனியாக ஜெபிங்க, குடும்பமாக ஜெபிங்க, சபை ஜெபங்களில் வந்து பங்கு பெறுக்க திட்டமிடுங்க. உலகத்தில் காரில் மூடினாலும் கர்த்தருடைய பிரகாசம் மேல் ஒதுக்க பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்துள்ள காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அந்த உலகத்தில் ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும்னா கர்த்தர் நமக்கு வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, இந்த வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும், இந்த வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள். உலகத்தில் ஆண்டவர் சுடரை போல பிரகாசிக்க வைக்கிறார். வசனம், உங்களுக்கு படிப்பே இல்லை, ஞானமே இல்லை, வசனத்தை வாசிங்க, வசனத்தை பிடிங்க, தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. வருஷம் 5.5 மாதம் வந்துருச்சு, 5 மாதம் முடிஞ்சு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. 5ஆம் மாதத்தில் போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். வேதத்தை எவ்வளோ படிச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. வசனங்களை எவ்வளோ நேரம் உட்காந்து வாசிச்சிருக்கிறோம். நான் கடந்த நாட்களில் நான் அந்த வசனத்தை தியானித்து கொண்டேன். எரேமியாவில் சொல்லப்பட்ட வசனத்தை தான் வாசித்தேன். அந்த வார்த்தையை என்ன செய்தேன்? உட்கொண்டேன், சாப்பிட்டேன்றான். ஸோ அதை அடிப்படையாக வைத்து சில காரியங்களை நான் பார்த்தேன். அந்த வசனம் எவ்வளவு நமக்கு மிக முக்கியம் என்பதை நான் அறிந்தேன். இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ தரோம்? வாலிய பிள்ளைன்னு சேர்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நாம் எவ்வளோ வாசிக்கிறோம்? தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனத்தை எழுதப்பட்ட வேத வார்த்தையை விரித்து உட்கார்ந்து நான் சொன்ன போல ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது வாசித்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாசிக்க வேண்டும். இது நமக்கு ஆகாரம், டெய்லி உணவு போல. வேத வசனத்தை அற்பமாக எண்ணம்னா இல்லை. எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறது, ஆரம்ப நாட்களில் நீ இந்த பைபிளை சமந்தா அது ஒன்று என்ன செய்யும் சொல்லிக் கொடுத்தேன். ஆரம்ப நாட்களில் நான் கற்றுக்கொண்டு வா. இன்றைக்கி அநேக பைபிளை சமக்கிறது கூட, பிடிச்சிட்டு வர்றது கூட கவலை, பைபிளை எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறது கூட கவலை. ஏன்னா பாக்கெட்டில் செல்ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோனில் பைபிள் இருக்குது. என் பைபிளை தூக்கிட்டு போனால் என்ன வெட்கமா
இன்றைக்கி என்ன, இந்த வேத வசனம் இல்லைன்னா நான் ஓப்பனாக சொல்ல முடியும், கேரளாவில் ஒரு எஸ்டேட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல பலசர கடையில் இருப்பேன். அதுக்கு தான் நான் போனேன். படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டவனே, அதுக்கு தான் நான் ஆயத்தமானேன். எங்கேயாவது ஒரு எஸ்டேட்டில் போய் பலசரக்கில் வேலை பார்ப்போம், பொட்டணம் போட்டுக்கிட்டு இருப்பேன். இல்லை, தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை வைத்து நான் சொல்ல முடியும். வேறு ஒரு காரியம், பணமோ பதவியோ சொந்தக்காரோ சுற்றத்தாரோ வேறு யாரும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். ஊழியத்துக்கு வந்த நாட்களிலும் அதிகமான அலைச்சல்கள், அது மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சுக்கிட்டேன், ஆண்டோடைய வார்த்தையை பற்றி கொண்டேன். அதனால் கர்த்தர் இன்றைக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னுடைய திறமையினால் இல்லை, தேவனுடைய வசனத்தினால் வந்து எனக்கு தெரியும். இன்னைக்கு பல இடங்களுக்கு போகிறேன், பிரயாணம் பண்ணி போகிறேன். இது தேவனுடைய வார்த்தை. நான் வேதத்தை சுமக்கிறதுனால வேதம் என்னை சுமந்து கொண்டு போகிறது. வேதத்தை கையில் வைத்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. ஒரு கனத்துக்குரிய புத்தகமாக நான் என்னன்னு, தேவனுடைய சத்தம் அடங்கின புத்தகம். எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், டூர் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எதை கொண்டு போகணும்? பைபிளை கொண்டு போகணும். உங்கள் பைபிளுக்குள்ளே ஒரு புதிய ஏற்பாடு உள்ளே இருக்கணும். ஹேண்ட்பேக்கில் ஒரு புதிய ஏற்பாடு வைத்து எங்கேயாவது கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, உட்காந்து பைபிள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். புதிய ஏற்பாடு இல்லைன்னா கேளுங்க, நான் தர்றேன் உங்களுக்கு. இங்கிலீஷ்னாலும் சரி, தமிழ்னாலும் சரி, பேத்து வாசிப்போம். தேவனுடைய வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம வீட்டில் எவ்வளோ வசனங்களை நம்ம வாசிக்கிறோம்? கேட்கிற தேவனுடைய வசனங்களை திரும்ப நம்ம பார்க்கறது உண்டா? அந்த வசனம் தான் நம்மளை சுடலோடு பிரகாசிக்க செய்கிறது. பிரகாசிக்க பண்ண முடியும். நான் எந்த பைபிள் ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கொள்ளலை, நான் பைபிள் ஸ்கூலில் கற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக கர்த்தருடைய வார்த்தை படிச்சிருக்கிறேன். சமீப நாட்டில் ஒரு ஸ்கூல், ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், அவங்க என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களில் டீச் பண்ணுற எல்லாருமே பிடிஹெச், எம்டிஹெச், எம்டி, அந்த டி இந்த டின்னு படித்தவங்க. எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி உங்களில் வந்து நான் டீச் பண்ண முடியும்னு கேட்டேன். எப்படி அங்கீகரிப்பீர்கள்? இல்லைப்பா சார், உங்களை மாதிரி ஆட்கள் தேவை. வட இந்தியாவில் இந்த ஸ்தாபனத்தின் பல காரியம் இருக்குது, நீ வந்து டீச் பண்ண கேட்டிருக்கிறாங்க. சார் பட்டாயம் வரல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை தைரியமாக சொல்ல முடியும். இந்த காலவெளியில் வாலிய பிள்ளைகள் சொல்லுகிறேன், எது இருக்கோ இல்லையோ வசனத்தை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வருங்காலங்களில் நீங்கள் பிரகாசிக்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார், பிரகாசிக்க வைப்பார். ஸோ எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு வாசிப்பதுக்கு நேரம் கொடுங்க. நான் சொல்ல போல் உங்கள் வேலை, உங்கள் பிள்ளை, உங்கள் தொழில், உங்கள் காரியம், நோ, எல்லாவற்றை மத்திலும் படிக்க முடியும். எல்லாவற்றை மத்திலும் கர்த்தருடைய வசனத்தை நேரம் கொடுக்க முடியும். சாப்பாட்டு நேரம் கொடுக்குறோமே, தூக்கத்துக்கு நேரம் கொடுக்குறோம், எவ்வளோ காரியம். ஏன் ஆவிக்குரிய காரியம் கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரகாசமல்ல ஒரு காரியத்தை கொண்டு வரத நீங்கள் பார்க்க முடியும். அவை தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். சரி, வேமாசில் வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்து 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தாங்க? சொன்ன ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லா காரியத்திலும் நான் தைரியமாக சொல்ல முடியும், மனுஷன் நோக்கி பார்த்த நாட்கள்லாம் வெட்கப்பட்டு போன நாட்கள் உண்டு, வெட்கமடைந்த காலம் உண்டு. அவர் நோக்கி பாரு. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா நிலைமையிலும் அவர் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். யோனாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோனா புத்தகத்தில் கற்றுக்கொண்டோம். 2ஆம் அதிகாரத்தில் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியானால கடல் ஆழத்திலே தள்ளப்பட்டான். 2ஆம் அதிகாரத்தில் கடல் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான், மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். சொல்கிறான் பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆகிலும் இன்னமும்
எதை நோக்கன்னு சொல்றா? பசுத்தாலயத்தை. எனக்கு கடற்பாசி சூட்டுக்கு உண்மை, பிரச்சனை இருக்கு உண்மை, எல்லாருக்கும் உண்மை ஆண்டவரே. ஆனால் இதன் மத்தியிலே உண்மை நோக்குகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் விடுதலை கட்டளையிட்டார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இவனை போல பல பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாம் இருந்தாலும் அவர் நோக்கி பார்ப்போம். உலக மனுஷரை வேண்டாம். நான் சொன்னேன், உலக மனிதர்களை நோக்கி பார்த்து நான் வெட்கப்பட்டு போனேன், ஏமாந்து போன காலங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நோக்கி பாரு. என்ன சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, எந்த காரியமானாலும் யார் நோக்கி பார்க்க வேண்டும்? ஆண்டவர் நோக்கி. ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் வெட்கப்படவே மாட்டார், அவர் சொல்லி தருவார். அவருக்கு தெரியும் எல்லாம். சின்ன சின்ன காரியங்கள், பெரிய காரியங்கள் மாத்திரம், பெரிய பிரச்சனைகள் கஷ்டத்து மாத்திரம் அல்ல, சின்ன காரியங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை சொல்லி தருவார். அவே தேவனை நோக்கி பாருங்கள். அடுத்த வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16 வசனம். இந்த 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 5:16. இந்த வசனமாக மனப்பாடமாக தெரியணும், பல முறை சொல்லியிருக்கிறேன். நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கிற பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பதாக. அப்ப என்ன? அந்த குட் ஒர்க்ஸ், நாம் செய்கிற நற்கிரியைகள், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, அது பிரகாசப்படுகிற ஒரு வாழ்க்கையா மாறும். நம்ம நல்லது செய்ய 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 நம்ம வாழ்க்கை பிரகாசமாயிட்டே இருக்கும். நற்கிரியை கண்டு, அப்ப நான் என்னால் முடிந்த காரியங்களை ஆண்டு சொன்னார். நம்ம நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். அப்ப நன்மையான காரியத்தை நான் மற்றவர்களுக்கு செய்ய 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 என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறுகிறது. அதான் கிறிஸ்தவத்தில் ஒரு பக்கம் சோசியல் சர்வீஸா போயிடுச்சு, அதை மாத்திரம் போயிட்டாங்க. ஆண்டவருக்காக, ஆண்டவர் நிமித்தமாய் நம்ம காரியங்களை செய்கிறோம். ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது கிறிஸ்துவை குறித்து சொல்றோம். எமி கார்மைக்கால் மைக்கால் அந்த அம்மையார் போன்ற பலரை பார்க்கிறோம், மத தரசா பார்க்கிறோம். இவங்களாம் கிறிஸ்து அன்பு நிமித்தம் செய்ததனால பெண்கள் தான், ஆனாலும் அவருடைய பெயர் பிரசித்தி பெற்றதை பார்க்கிறோம், பிரகாசமாக்கப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறோம். அதே நம்முடைய ஜீவியத்திலும் நன்மை செய்ய படிக்கணும், நல்லது செய்யணும். நம்மளால முடிஞ்சா வேதம் சொல்லுது, விசுவாச குடும்பத்தாருக்கு நம்ம என்ன செய்யணும்? செய்யணும் அப்படி சொல்லப்படுகிறது. பொதுவாக எல்லாரும் செய்யணும், நன்மை செய்ய நாம் செய்யணும். அடுத்து தானியேல் 12:3 இன்னொரு வசனம் சொல்லி முடிக்க வாசியாப்போம். தானியேல் 12:3 வசனம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவள் நட்சத்திரங்களைப் போலும். இவர்கள் யார்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு ஆத்மா ஆதாயம் அப்படின்னா இன்னைக்கு அநேக சொல்ல எங்க ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதே பெரிய காரியமாக போகுது. இப்போ அப்படித்தானா? நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறதே பெருசு சார். இனி நாங்கள் எங்கே ஆத்மா போய் ஆயத்தம் பண்ண நல்லாங்க. எந்த விதத்திலாயும் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்லாதிருந்தால் எனக்கு என்ன சொல்றாரு? ஐயோ, இன்னைக்கு ஒன்று நான் சாதா சொன்னேன், ஆத்மாவென்று வெட்கப்படாமல் எப்படி ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் வெட்கத்தோடு சமூகத்தில் ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்தில் பிரகாசமுள்ள உள்ளத்தோடு அல்ல, இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். என்ன செய்யணும்? ஒரு சிலரையாவது என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணணும். சுற்றிலும் எத்தனையோ தேவையோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவினால் வருகிற விடுதலையை சொல்லணும். அதனால் ஒரு நம்பிக்கை அறிவிக்க வேண்டும். சொல்லுவது நம்முடைய கடமை. ரட்சிப்பது தேவன். நம்ம வாய் திறந்து சொல்றோமா? யோசிச்சு பாருங்க. வேலை ஸ்தலத்திலும் சரி, வீட்டிலும் சரி, நண்பர் மத்தியிலும் சரி, இந்த ஆண்டவர் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அடிமைப்படுத்தியிருக்கிறோமா? அது நம்ம மேல விழுந்த கடமை. தப்பிச்சு போயிடலாம் நினைக்கூடாது.
சுவிசேஷம் சொல்லாமல் நாம் பரலோகம் போயிடும் நினைக்கக்கூடாது. ஏமாற்றப்பட போகிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். கூடுமான அளவு நற்செய்தியை சொல்லணும், ஆத்மாக்களை சொல்லணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் சொல்லணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களை குறித்து பரிதாபப்படுறதல்ல, அவங்களை குறித்து இல்லை குறை சொல்றதல்ல, அவளுக்கு இரக்கம் செய்யணும், அவளுக்காக ஜெபிக்க வேண்டும், நல்ல செய்தியை சொல்லணும். அவர்கள் பிரகாசிப்பான் எழுதப்படுகிறது. கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி. என்ன செய்ய சொல்லப்படுகிறது? பிரகாசிக்கணும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. எழும்ப வேண்டும். ஏன் பிரகாசிக்கல? எழும்பல. எதுக்கு? எந்தெந்த காரியத்திலிருந்து எழுமணும்னு சொல்லி வசனம் சொல்றத சொல்லி நான் ஜெபிக்க போறேன். இந்த காலவெளியிலே நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், ஆண்டவர் எழும்ப முடியாது சொல்லுகிறார். எழுப்பினதுனால ஏற்பட்ட பல காரியங்களை குறித்து பைபிள் சொல்லுது. அதை நான் சொல்ல போறதில்லை. ஏசாயா 52:1 வாசிங்க. அப்போம் 2 வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எதை உதறிட்டு எழுதணுமா? சத்தமா சொல்லுங்க. தூசினா பாவமான காரியங்கள், அறிந்தோ அறியாமலோ ஏற்பட்ட பாவமான காரியங்களை என்ன செய்யணும்? உதறி தள்ளணும். உதறி தள்ளணும். அது நம்ம விட்டு அகல வேண்டும். அப்பதான் பிரகாசி பண்ண முடியும். சின்ன பாவமானாலும் சரி, பெரியமானாலும் சரி, எல்லாவற்றையும் உதறி தள்ள வேண்டும். சொல்ல உதறி தள்ளு. தூசியை உதறி விட்டு நீ என்ன செய்ய? எழுந்துரு. அதே பாவத்தில் இருக்காத, அந்த பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்காத சூழ்நிலை இருக்காத, உதறு. சொல்வதில்லை, அறியாம காரியங்கள் பல காரியம் வரலாம். மாசு வடிந்த உலகத்தில் வாழ்றான். பல விதங்களிலே நாம் கரைப்படுத்தப்படலாம். அதை உதற வேண்டும். அதனால வெளிப்படுத்த பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யணுமை? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் படுகை போக முன்பதாக அந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தூசி நம்முடைய வாழ்க்கையில படிந்தது உதறி தள்ளணும். உதறி தள்ளணும். அது விருப்பத்தோடு செய்யறதல்ல, விருப்பத்தோடு அதில் இருக்கிறதல்ல, உதறி தள்ளணும். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 வேகமாசிங்க. அதாவது என்னன்னா, இருக்கிற இடத்த இருக்காதீங்கன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டேன் சோத்திரம், ஞானஸ்தானம் பெற்றேன் சோத்திரம், பசுத்தாபிஷேகம் பெற்றேன் சோத்திரம், அல்லேலூயா, அந்த நிலைமையில இல்லை. எழும்பு, இன்னும் முன்னோக்கி செல். இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் முன்னோக்கி போக வேண்டும், முன்னோக்கி பயணிக்க வேண்டும். நான் முன்னாலேயும் போல பின்னாலேயும் போல அப்படின்றது பைபிளை வாசிக்கணும். பார்த்தீங்களா? நீ அனலாயாவது குலையாவது, அந்த வெதுப்பெதுப்பான ஸ்டேஜ், லூக்வார்ம் ஸ்டேஜ், அந்த மேலும் போகணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி. இந்த மே மாதத்தை முடிக்க போகிறோம். ஜூன் மாதத்தை ஆரம்பிக்கும் போது மே மாதம் எவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்கிறேன், என் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, போன வார்த்தை காட்டில் 2 அதிகாரம் கூட வாசிருக்கேனா, கொஞ்ச நாள் அதிகமாக ஜோம் பண்ணி இருக்கிறேனா, எவாலுவேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை ஒன்றா போயிடும். ஏப்ரல் மாதம் புது கணக்கு போடுறான்னு சொல்லாங்க, அப்படிதானா? ஸ்டாக் எடுக்கிறாங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் எடுக்கிறாங்க? அப்படி இல்லைன்னா இருக்கிற மாதிரியே இருக்கும். கடைசியில் என்ன செய்யாது? ஒன்றுமே இருக்காது. பெரிய பெரிய கம்பெனியில் போட்டு எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டம் ஏன் வந்துச்சு, எதனால் வந்து அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துருவான் ஃபுல்லாக. எதில் தோல்வி? ஏன் ப்ரொமோட் ஆகலை, ஏன் இன்னும் இதாகலை, ஏன் உழைக்கல? இருக்கிற மாதிரியா இருக்கும், எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திங்ஸ்லாம் கணக்கு பார்க்காட்டா கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். தொழில் செஞ்சவரை போய் கேட்டு பாருங்க. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிதானிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு மாதமும் நம்மளை செக் பண்ணணும். இந்த மாதம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பைபிள் வாசிச்சிருக்கேன், எவ்வளோ தூரம் சமூகத்தில் தேவ சமூகத்தில் இருந்திருக்கேன்,
அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா உள்ள காலி ஆகிட்டே இருக்கும். வெளியே டப்பா மாதிரி தான், வெறும் கூடு மாதிரி, பார்க்கறதுக்கு முட்டை மாதிரி தான் தெரியும். சிலத்தை அந்த ஊசி ஓட்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம். சின்ன ஓட்டையை போட்டு அவ்வளோ எடுத்து முட்டை மாதிரி வச்சு பார்க்கறதுக்கு நல்லா முட்டையாக தான் இருக்கும். ஆனால் டொப்புன்னு போனால் என்ன செய்யும்? நீங்கள் அநேக ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான், முட்டை மாதிரி உள்ள கிடையாது. ஏன்? தேவனோடு இருக்கிற நேரங்கள் இல்லை. ஒரு நாள் வரும்பொழுது இது ஒன்றாம் போயிடும். அப்படி நிலைமை இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி போகணும். இந்த மாதமா நீ அடுத்த மாதம் எதை காட்டில் அதிகமாக வாசிக்கணும், இன்னும் அதிகமாக ஜோமன், அப்படி ஒவ்வொரு நாட்களும் முன்னேறி செல்கிற வாழ்க்கை வேணும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமா? நல்லா கவனிங்க. எதை விட்டு எழும்புகிற காலம்? சத்தமா சொல்லுங்க. அப்போ நித்திரை விட்டு எழும்பத்தக்க நேரம் ஆயிற்று என்று அறிந்து அப்படின்னு எழுதியிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மரித்தோரை விட்டு என்ன செய்ய? எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வாருங்க? எழுந்துரு. எதை விட்டு எழுந்துருவான்? நித்திரை, சோம்பேறித்தனம். முதல்ல சொல்ல சோம்பேறித்தனம். நீங்க அநேக விசுவாசிகளுக்கு என்ன காரியம்? சோம்பேறித்தனம். ஏன் பைபிள் வாசிக்கல? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் ஆலயத்துக்கு நேரம் வர முடியலன்னா சோம்பேறித்தனம். மற்ற காரியங்கள் சுறுசுறுப்பு, ஆவிக்குரிய காரியங்கள்ல தான் சோம்பேறித்தனம். நித்திரை. என்ன நடக்குன்னு பார்ப்போம். உலகத்தில் இருள் மூடிக்கொண்டிருக்கு, கார்கள் தேசத்தை மூடுது, இதெல்லாம் பார்ப்போம். நம்ம தூங்குறதுக்கான நேரம் இல்லை. நாம் எழும்ப வேண்டும். சோம்பேறித்தனத்தை விட்டு, நிர்விசாரமான தண்ணியை விட்டு நம்ம எழும்பணும். எங்கேயோ நடக்குன்னு யோசிக்கக்கூடாது, எங்கேயோ காரியங்கள் நடந்து நினைக்கக்கூடாது. இல்லை, இன்னைக்கு வெளிப்படையாக ஒன்றும் தெரியல, என்ன காரியம் நடக்க போகுதுன்னு தெரியாது. இன்னும் விலைவாசி ஏற்றங்கள் குறையுமா? குறையாது, எல்லாம் கூட தான் போகுது. பஞ்சங்கள் ஏற்படுகிற நிலைமை கணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே பஞ்சம் வரணும், என்ன செய்ய போகிறோம் தெரியாது. ஆனால் எது எப்படி ஆனாலும் சரி, நம்ம கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய கடமையை நம்ம செஞ்சுட்டோ இருந்தோமானா, தேவ சமூகத்தில் நாம் கூட இருப்போமானா, வேத வாசிப்போமானா, ஜெபத்தை முக்கியப்படுத்துவோமானா, ஆத்மாக்களுக்கு சுவிசேஷமானா, எல்லா கருத்தும் அவரே நோக்கி பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இல்லாமல் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம ஜீவிப்போமானால், தேசத்தில் எது ஏற்படட்டும், அது மத்தியிலே கர்த்தரனை பிரகாசிக்கப்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை வெட்கப்படுத்தப்பட மாட்டார். அவள் முகங்கள் என்ன செய்யாது? வெட்கப்படாது. அவை சபை விசுவாசிகள் ஒருவராவது வெட்கப்பட்டு போகக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையும் அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்காங்கன்னு சொன்னோம். ஹல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி, ரட்சிக்கப்படாத உங்கள் சொந்தக்கார மத்தியிலும் சரி, உன் நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்னப்பா அப்படின்ற ஒரு சாட்சியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும். அது எப்படின்னா, இப்போ நீ கேட்டம்மா கர்த்தரால் மாத்திரம்தான். அதுக்கு தேவனை கொடுங்க. சில கல்யாணம் போகும்போது உயர்ந்த பட்டுச்சேரையை உடுத்திட்டு போனால் தான் நல்லா நினைப்பாங்க. இல்லை, உங்களை பார்க்கும்போது உங்களை கேட்பான், அடுத்த பக்கம் நீங்கள் போனப்புறம் உங்களை பற்றி குறை சொல்லுவான். உலக பொருளால் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் உங்களை பிரகாசமாக்குவாரானால் ஒருவரும் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவு சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய தலைவை ஏற்றுவார். எல்லாரும் நிஜம் இல்லாமல் எல்லா திவசம் தெரியுமே இருப்போம். ஹல்லேலூயா. Thank you, Lord. Oh, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இது ஆண்டுடைய தீர்க்கதரிசன வார்த்தை. இது ஆண்டுடைய வார்த்தை. இது இன்னைக்கு நம்ம தேசத்தில் உலகத்தில் நடக்குது. அரசியல் தலைவர்களும் தேசங்களும் என்ன செய்வோம் என்று அறியாத நிலைமை. இருள் மூடிக்கொண்டிருக்கிறது, காரிருள் மூடுகிறது.
ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றன் ஆகும். ஆனால் அதன் மத்தியிலே இருக்கிற நம்மை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பார். தேவனுடைய பிள்ளையே, எனக்கு ஒன்றும் இல்லை, தாளம் இல்லை, கிருபை இல்லை, பின்னணியில் என்னது யாராயிருந்தாலும் சரி, உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண முடியும். இசையேல் அவரால் முடியும். இருக்கிற இடத்துல, நண்பர் மத்தியில், சுற்றத்தார் மத்தியில், நீ இருக்கிற பகுதியில், உடைய பட்டணத்தில் தேவனை பிரகாசமாய் வைக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் தர விரும்புகிறார். அவர் பிரகாசிக்க பண்ண முடியும். அவர்தான் பிரகாசிக்கிற தேவன். சிறுமைப்பட்டவளே, அடிபட்டவளே, தேர்ச்சலவற்றவளே, உன்னை பிரகாசிக்க முடிய வைப்பேன். அது செய்வார். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவனை பிரகாசிப்பன நாம் செய்ய வேண்டிய பகுதியை நாம் செய்யணும். சபை இருக்கிற வாலிபர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் இந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக சொல்லுகிறேன். ஏதோ பிரசனத்தோட பிரசனமா எடுக்காதீங்க, ஈஸியாக எடுத்துட்டு போயிடாதீங்க. உங்க உள்ளத்தில் இது எழுதப்படட்டும், உள்ளத்தை ஊடுருவட்டும். தேவ சமூகத்தில் கர்த்தர் கூட இருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. நீ ஒருவேளை பலவீனம்னு சொல்லலாம், எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படின்னு சொல்லலாம். தேவ சமூகத்தில் எதுவும் சாக்கு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எதுவும் சொல்ல முடியாது. நீங்க தீர்மானிப்பீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வதற்கு போதுமான தேவன். உடைய பலவீனத்தை மத்தியிலே, வேலையின் மத்தியிலே, தொழில் மத்தியிலே, எல்லா காரியத்து மத்தியிலும் கர்த்தரோடு கூட இருப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. பைபிள் வாசிக்க, ஜெபிக்க நேரடுங்க. எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறோம்? ஏதோ கடமைக்காய் காலையில் எழும்பின உடனே கொஞ்சம் வாசி படுக்கையில ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு அதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோமா? ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்குரியவர்களுக்காக அல்ல. கொஞ்ச நேரத்தை எழுப்போம். எக்ஸ்ட்ரா செலவழிக்கிற ஒரு நேரம், எக்ஸ்ட்ரா எடுக்கிற ஒரு நேரம் தீர்மானம் பண்ணுங்க. நீ தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தை ஒதுக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். டைமுக்கு எடுத்து ஒவ்வொரு நாள் இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போறேன் தீர்மானம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் பைபிள் வாசிக்க போறேன் தீர்மானம் பண்ணுங்க. உங்க வேலையை ஒதுக்கி வைங்க, உங்க காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. there is no other shortcut way. குறுக்கான வழி இல்லை. வாலிய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வரப்போ ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வாழ்றோம். உங்க வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ணணும்னா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய கரங்களை இருப்பீங்கன்னா உங்களோட கர்த்தர் பிரகாசி பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. அவருடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும். எவ்வளவு பேரோட பழகிறோம். ஒரு பொருளை வாங்கினா இங்க வாங்குங்க, எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றோம். எத்தனை காரியத்தை மணிக்கணக்கா பேசுறோம். இயேசுவை பத்தி சொல்றோமா? ஆண்டோடைய அன்பை பத்தி சொல்றோமா? அவங்க பிரச்சனை பத்தி சொல்றாங்களே, அந்த பிரச்சனை பத்தி இயேசுவை பத்தி சொல்றோமா? யோசிச்சு பாருங்க. ஆத்மா ஆதாயம் பண்ணினோம்னா நாமளே பரலோகத்துக்கு போறது பெரிய கேள்விக்குறிதானது, பெரிய கொஸ்டின் மார்க். ஆத்மாவை ஆதாயம் பண்ணாத கிறிஸ்தவன் பின்வாங்கின கிறிஸ்தவன் என்று தேவனுடைய மனசு சொல்றார். வேண்டாம், சரிப்படுத்திக் கொள்வோம். சுவிசேஷம் அறிவிப்போம், சொல்லுவோம். நம்ம சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை, ரட்சிப்பது அவருடைய கடமை. தூசியை உதறி எழும்புங்க, பாவமான காரியத்தை விட்டுங்க, சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்புங்க, உங்க திருப்தியான இதயத்தை விட்டு எழும்புங்க. பைபிள் வாசிச்சது போதும், ஜெபிச்சது போதும் அப்படின்றதான் விட்டு எழும்பு. இன்னும் 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 அதிகமாக வாசிக்கணும். இந்த வரப்போற மாசத்துல இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக நான் கற்றுக்கொள்ளணும். அந்த ஆசை வரட்டும். அப்படி இருக்குமானா தேசத்தில் காரில் மூடட்டும். நீ விலைவாசியின் உயர்வுகள் இன்னும் அதுவாக ஏறிக்கொண்டே போகுது. பார்க்க போறோம் நம்ம எல்லாரும். எல்லா காரியத்திலையும் அப்படித்தான். வேலையில்லா திண்டாட்டங்கள், வேலை இழப்புகள், எத்தனையோ காரியம் நடக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவருடைய பிரகாசத்தை கட்டிடுவார். இருள் பூமியை மூடும் பொழுது, காரில் ஜலத்தை மூடும் பொழுது, அதன் மத்தியிலே நம்மை கர்த்தர் பிரகாசிக்க முடியாத கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை ஒப்பு கொடுப்போம். விளையாட்டான இது உங்களுடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலம், வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலம். இங்கே மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நீதிமான் சூரியனை போல பிரகாசிப்போம். அங்கே ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கர்த்தர் கொடுத்த ஆலோசனை ஜீவிக்க கர்த்தர் தாமே உதவி செய்ய முடியாது. எல்லாரையுமா ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் வாலிபர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சீரியஸாக ஜெபம் பண்ணுவோம். அதை ஒரு சரத்தோடு தான் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஓ ரபலா தர ஷபரபலா கதராமா ரே கதராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் பாப்பா. ஹல்லேலூயா. ஓ ரபலா தர ஷந்தலா ரா கதராமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, அருமையான காலவிடைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தரப்பா. எந்த மனுஷன் மாலை பிரகாசிக்க பண்ண முடியும்? நீ உலகத்தில் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. காரிருள் மிக விரைவாய் மூடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அது மத்தியில் நாங்கள் ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கை செய்யணும்னா அது உங்களால் மாத்திரம்தான் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே நாட்டில் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைப்படி உம்மோடு கூட இருக்கிற நேரத்தை வீணாக எண்ணாம உம்மோடு கூட இருக்கிற நேரத்தை நாங்கள் ஒதுக்க எங்கள் உதவி செய்யும். அதிகமாக வேத வாசிக்க உம்மோடு ஜெபிக்க இருக்கிறாங்கப்பா. நற்கிரைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆத்மாக்களை ஆதாயம் இருக்கிறவை தாங்கப்பா. இப்படி ஆயிரம் மற்றவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு அனுகிரகம். இந்த தருகிற தருணத்தை பயன்படுத்திட்டு நாங்கள் சொல்ல உதவி செய்யுமாப்பா. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களையே நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூசி உதவிட்டு எழுந்திருக்க எங்க பழைய அனுபவத்திலிருந்து முன்னோக்கி செல்ல, பெற்ற அனுபவத்தில் திருப்தி அடையாம ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி செல்ல, எல்லா சோம்பேறித்தனங்கள் நிர்விசாரமான தன்மைகள் எல்லாவற்றிலும் நான் முன்னேறி செல்வதை செய்யும். வர நாட்கள்ல எங்க தேசத்துல, எங்க ஊரார் மத்தியில, எங்க சொந்தக்கார மத்தியில, நண்பர் மத்தியில நீரங்களை பிராசிக்கிறதை ஜனங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எப்படி யோவான் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான்னு எழுதப்படுகிறது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள எங்க வாழ்க்கை அமையணும். அநேகர் எங்கள் வெளிச்சத்தில் கழிவுறும்படியாய் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றணப்பா. அப்படிப்பட்ட கிருபைதார் இந்த வாரம் வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றும் கூட எங்கள் சபையை தந்து வெளி தேசத்தில், வெளி மாநிலத்தில், வெளியத்தில் எல்லாம் அப்படியே காட்சி வைக்கிறோம். அவளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, ஏதேங்கும் என்னை அணிவாரி, ஏதேங்கும் என்னை அணிவாரி. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவருடைய வழிநடத்தலும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.